தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தில் 50க்கும் மேற்பட்டோர் 20 மணி நேரமாக தவித்து வருகின்றனர். தூத்துக்குடியில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஆற்றுப்பாலத்திலிருந்து வீடியோ வெளியிட்டு உதவி கேட்டும் மக்கள் தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுடலைக்குமார் இணைகிறார். சுடலைக்குமார், இந்த தாமிரபரணி ஆற்றிலிருந்து மக்கள் வெளியே வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இன்று 2வது நாளாக கனமழை பெய்கிறது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டத்தில் அதிகபட்சமாக மழை அளவானது பதிவாகியிருக்கிறது. அந்த பகுதியை பொறுத்தவரையில் தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் இருந்து 6ஆம் பண்ணை செல்லக்கூடிய 6ஆம் பண்ணை பொங்கலைமுடிச்சு செல்லக்கூடிய அந்த தாமிரபரணி ஆற்று பாலத்தில் நேற்று மாணவர்கள் தற்போது வரை 50க்கும் மேற்பட்டோர் தவித்து வருவதாகவும் அவர்கள் தங்களுக்கு உதவி வேண்டும் என்று நம்முடைய நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக நாம் இந்த நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சி மூலமாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் இந்த கோரிக்கையாக வைக்கிறோம். அந்த கருங்குளம், தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்திலிருந்து செல்லக்கூடிய அந்த தாமிரபரணி ஆற்று பாலத்தில் தவிக்கக்கூடிய மக்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசு நிச்சயமாக அவர்களை கோரிக்கையும் இந்த காட்சிகள் மூலமாக அவர்களுக்கு வைக்கிறோம். அவருடைய கோரிக்கையும் அதுவாக தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 24 மணி நேரமாக நேற்று மாலை முதல் தற்போது வரை அவர்கள் தவித்து வருவதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கால்நடைகள் மட்டுமின்றி ஐயப்ப பக்தர்களும் அங்கு தவித்து வருகிறார்கள். ஆற்றுப்பாலத்தை கடக்க முடியாமல் 50க்கும் மேற்பட்டோர் 24 மணி நேரமாக தவித்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுடலைக்குமார். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டு நம்ம கருங்குளம், அதாவது செய்திநல்லூர் தாண்டி இருக்கக்கூடிய கருங்குளம் ஸ்ரீவைகுண்டம் ரோட்டில் அது ரோடு ஃபுல்லாகவே பிளாக் ஆகிருச்சு. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம செய்திநல்லூர், அதாவது கருங்குளத்துலேருந்து நம்ம 6ஆம் பண்ணை கொங்கராய்க்குறிச்சிக்கு அந்த போகிற பாலம் ஃபுல்லாகவே முங்கிருச்சு. வாகனம் எல்லாமே முங்கிருக்கு. ஏற்கனவே வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்த ஒரு வேன், ஐயப்ப சாமி பக்தர்களுடைய வேன் ஒன்று இருக்குது. அதில் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. அதுவும் அப்படியே இருக்குது. இது எப்போத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 9:30 மணிலேருந்து குடிக்க தண்ணி கூட இல்லாமல் நாங்கள் இருக்கோம். ஆடு மாடு கிட்டத்தட்ட இங்கே ஒரு குறைஞ்ச ஒரு 50-60 பேர் இருப்போம். இதே நேரத்தில் என்னென்னா, நேற்று வந்துட்டு ஒரு 2 பேர் பைக்கில் போனாங்க. அவங்க வந்துட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அவங்கள காப்பாற்றுறதுக்கு வந்த ஃபயர் சர்வீஸ் அண்ட் ரெஸ்கியூ வண்டியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். அது ஃபுல்லாகவே முங்கிருச்சு. ஃபயர் சர்வீஸ் வண்டி ஃபுல்லாகவே முங்கிருச்சு. நாங்கள் ஒரு 50 பேர் இருக்கோம். குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை. நாங்களும் யாரெல்லாமோ தொடர்பு கொள்கிறோம். தேசிய பேரிடர் மேலாண்மை குழு வந்துட்டு அப்படின்னாங்க. ஆனால் எந்த விதமான ஒரு பயனும் இல்லை. சுத்தமாக வந்துட்டு தரையத்தில் ஃபுல்லாகவே முங்கிட்டோம். இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மாடியில் வந்து நிற்கிறோம். ஓகேவா, மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கோம். மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கோம். யாருமே நேற்று நைட்டில் இருந்து சாப்பிடல, எதுவும் தண்ணி கூட குடிக்கலை. ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. அது தாசில்தாராக இருக்கட்டும், இல்லை கலெக்டராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு வேற ஆர்ஐயா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த வேன் இருக்குல்ல, அந்த வேனில் தான் அந்த ஐயப்ப சாமி மலைக்கு போக அந்த பக்தர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் அந்த ரெஸ்கியூ டீம், ஃபயர் சர்வீஸில் உள்ள ரெஸ்கியூ டீமில் உள்ள ஒருத்தர் அவங்கள காப்பாற்ற போய் அங்கே நிற்கிறாங்க தூணை பிடிச்சிட்டு. அதே நேரத்தில் ஃபயர் சர்வீஸ் வந்து ஃபுல்லாகவே முங்கி இருக்குது. ஏதாவது ஒரு வழி பண்ணி தான் ஆகணும். ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்.